காவேரி பசுபதியை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க. ஆனால் பசுபதி இப்போ வெளியில் வந்துட்டாரு. வெளியில் வந்ததும் அஜய் ராகினி கல்யாணத்தை நடத்துறதுக்கான வேலையை பார்க்குறாரு. மகாநதி டீம் கோயிலில் இருக்கிற மாதிரி நிறைய அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. இதை வைத்து பார்க்கும்போது அஜய் ராகினி கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. இதில் விஜய் காவேரியோட காஸ்டியூம் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. விஜயும் காவேரியும் கேஷுவலில் இருக்காங்க, மற்றவங்க எல்லாரும் ஃபங்க்ஷன் மூட்ல இருக்காங்க. காவேரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல தீவிரமா இருக்கிறதுனால காவேரிக்கு தெரியாமலே நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க போல. விஜய்க்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயும் நார்மலான காஸ்டியூம்ல தான் இருக்காரு. ராகினி அம்மாவா நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கோயில்ல 2 காஸ்டியூம்ல இருக்காங்க. ஸோ நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருச்சு, கல்யாணமும் நடந்துருச்சு போல. நிச்சயதார்த்தத்தை காவேரி நிறுத்தினாங்கல்ல, அதே கோயில்ல தான் இப்போ ஷூட்டிங் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் நிவின் குமரன் இவங்க சீன்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. நிவின் அதே காஸ்டியூமில் பசுபதி கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோவும் ஒன்று ஷேர் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் நிவின், விஜய், பசுபதி இவங்க 3 பேரும் கோயில் வாசல் முன்னாடி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று ஷேர் ஆகியிருக்கு. பசுபதி நிவினை ராகினி நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்ணியிருப்பாரு. அதனால நிவின் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்காரு போல. இனிமேல் அஜய் ராகினி கல்யாணத்தை காவேரி நிறுத்த பிளான் பண்ணாலும் கல்யாணம் எப்படியும் நடந்துடும். ஏன்னா இதுக்கு மேலே இந்த ட்ராக்கை இழுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கதையில் ராகினி தான் ஒரு முக்கிய வில்லியாக இருக்க போகிறாங்க. பசுபதி அப்பப்போ வந்து ராகினியை பார்க்குறேங்கிற பேரில் காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம். ஆனால் இவங்க 2 பேர் கொடுக்குற பிரச்சனையினால விஜய் காவேரி லவ் தான் இன்னும் அதிகமாகும். இனிமேல் விஜய் ஃபேமிலியில் காவேரிக்கு தாத்தாவும் விஜய் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் ராகினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்க போகுது. ஓகே, இனி என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.